முன்னாடியே சொல்லியிருந்தேன். கவர்மெண்ட் வேலை ஆளுகளுக்கு மட்டும்தான் இதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு. அதான் என்னென்னா, தனியார் ஸ்கூலும் சரி, தனியார் கல்லூரியும் சரி, அதை வியாபாரமாக இப்போ பார்த்து பழகிட்டாங்க. இந்த வியாபாரம் பண்ணி பழக நம்மளாம் ஆளுகளை பேராசைப்பட்டு கடங்காரனாகி இதுக்கு படிக்க வைக்கலாம், அதுக்கு வைக்கிறாங்க. இப்போ பார்த்து தனியார் ஸ்கூல்லையும் சரி, தனியார் காலேஜ்லேயும் சரி, கவர்மெண்ட்டு காலேஜ்லேயும் சரி, கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் சரி, இரு பக்கம் ஒரே பாடங்கள் வந்துடுச்சு. எதுக்கு மீண்டும் மீண்டும் நான் உலகணும்? எதுக்கு காசு செலவு பண்ணணும்? கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படிக்க வைக்கலாம், கவர்மெண்ட் காலேஜில் படிக்க வைக்கலாமே. தயவுசெய்து அதை புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி இந்த சட்ட ரீதியாக இதை அமல்படுத்தணும், இதை உறுதிப்படுத்தணும். கவர்மெண்ட் படிக்கிற ஸ்கூலு, கவர்மெண்ட் காலேஜ் படிக்கிற ஆளுகளுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் வேலை கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்க பிள்ளைகளுக்கும், கவர்மெண்ட்டு கல்லூரிகளுக்கும் படித்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆளுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட்டு வேலை கொடுக்கணும். தனியார்லேருந்து ஸ்கூலில் வந்தால் தயவுசெய்து வேலை கொடுக்காதீங்க. பெருமைக்கு பீத்தல் பண்ணிவிட்டு தனியார் ஸ்கூலில் தான் படிக்கணும், தனி ஸ்கூல்லேயே தனியார் வேலை தேடிக்கிட்டு கவர்மெண்ட் வேலை எதுக்கு எடுத்து வரணும்? படிப்புக்கு மட்டும் இங்கே வர மாட்டாங்களா? ஆனால் வேலைக்கு மட்டும் கவர்மெண்ட் வேலை வேண்டுமா? அதை கட்டாயப்படுத்தாதீங்க. கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் இதை அனுமதிக்கணும், இதை உறுதிப்படுத்தணும். மீண்டும் அடுத்த ஆடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.